ஹாய், நான் ஸ்ரீராம் வெங்கடாச்சலம். ஒரு 32-year-old ஆம்புலன்ஸ் ஒர்க்கர். ஸோ அவங்களுக்கு 5 வருஷம் முன்னாடியே முட்டியில் அடிபட்டு ஏசிஎல் ஜவுக்கான நுண்துளை ஆப்ரேஷன் பண்ணியிருந்துச்சு. இப்போ திரும்பவும் ஒரு 2.5 months முன்னாடி அடிபட்டு கால் ஸ்லிப் ஆகுதுங்கிற கம்ப்ளைண்ட்டோட வந்த போது நம்ம கிளினிக்கலாக செக் பண்ணி எம்ஆர்ஐஸ் எடுத்ததில் அந்த ஏசிஎல் ஜவ் திருப்பி கிழிஞ்சதுக்கான நமக்கு டவுட் இருக்குது. ஸோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம நுண்துளை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஏசிஎல் ஜவ் ரொம்ப லூஸாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது 2 எலும்புலையும் சேர்ற மாதிரி இருந்தால் கூட அது அதோட வேலையை ஒழுங்காக செய்யாது. அப்போ கால் ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம நுண்துளை ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஏசிஎல் ஜவ்வை எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு பதிலாக அதோட மொத்தமான இன்னொரு ஏசிஎல் ஜவ் பாதத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஏசிஎல் ஜவ் ஆப்ரேஷன் செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணும்போது நம்ம சம்டைம்ஸ் இந்த ஜவ் மட்டுமே வைக்கிறது போதுமான அளவு இருக்காது. ஸோ இந்த 3வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஏசிஎல் ஜவ் நம்ம டைட்டாக எடுத்து பிடிக்கும் போது கூட கால் ஒரு வகையான ஸ்லிப் ஆகிறது என்னால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அவங்க நடக்கும்போது அந்த தொந்தரவு திரும்பவும் அவங்களுக்கு அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம அடிஷ்னலாக இன்னொரு ப்ரொசீஜர் வெளிப்பக்கத்தில் லேட்ரல் சைடில் சின்னதாக ஓப்பன் பண்ணி இன்னொரு ஜவ்வையும் சேர்த்து டைட் பண்ணுவோம். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆன் டேபிள்லேயே அந்த மூட்டு வந்து நல்லா டைட்டாக இருக்கிறது தெரியுது. ஸோ மோஸ்ட்லி அவங்களுக்கு கால் ஸ்லிப் ஆகிறதுக்கான தொந்தரவு திருப்பவும் வராது. ஸோ ரிவிஷன் ஏசிஎல் சர்ஜரி ஒரு வாட்டி பண்ணி ஃபெயிலியர் ஆகும்போது செகண்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி ரிவிஷன் ஏசிஎல்லும் பண்ணி கூட எல்இடிங்கிற எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர்ஸும் பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். தேங்க்யூ. ஹாப்பி டாக்டர்ஸ்.